வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 9ல் பார்த்தீங்கன்னா சீசன் 7ல் ஒன்று நடந்துச்சுல்ல. சின்னதாக ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரவுண்டு கட்டினாங்க பிரதீப் தான் டைட்டில் வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்படி ரவுண்டு கட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பி விட்டாங்க. கிட்டத்தட்ட அதே போல் ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயும் நடக்கிற மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் அப்படியே ரிப்பீட் ஆகாது, சில சின்ன மாற்றங்கள் இருக்கும். அப்போ பிரதீப் டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டார். இப்போ இந்த கண்டஸ்டண்ட்டை பொறுத்தவரை அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஏன் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கே கூட இல்லை அந்த எதிர்பார்ப்பு. அவர் சொல்கிறார் அப்படி 60 நாள் தான் நான் இருப்பேன் மக்கள் சப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த கண்டஸ்டன்ட் நோக்கி தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எழ ஆரம்பிச்சிருக்கு. பெண்களை தப்பாக பார்க்குறான், பெண்களை தப்பாக தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரும் இல்லை, வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர் அவர் மேலே தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பிக் பாஸ் டீலக்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்கல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிறது ரம்யா, அரோரா, இப்போ வியானா போயிருக்கிறாங்க, சுபிக்ஷா, இந்த 4 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களில் ஒருத்தர் தான் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதை கலையரசன் திவாகர் கிட்ட பார்வதி சொல்கிறாங்க. விஜய் பாரு அவங்க சொல்லும்போது அண்ணனை பற்றி ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாக அதான் அண்ணன் இப்படி பிடிச்சிருக்காரு, தொட்டிருக்காரு, அதை அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அது ஒரு அஃபென்சிவ் இல்லையா அப்படின்றாங்க. அந்த மாதிரி இவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அது அதை விட பெரிய அஃபென்சிவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பருவ தான் நம்ம கேட்கணும். இப்போ இவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னா, இப்போ நேற்று எபிசோடில் கூட நம்ம பார்த்தோம், இவர் பாட்டுன்னு அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருந்தார். இவர் வார்த்தையில் உளருவார், வார்த்தையை விட்டுருவார், அந்த மாதிரி டைப். இவர் கெமி இருக்கிறாங்களே, திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுந்து அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு என் கண்ணை பார்த்து பேசி, என் கண்ணை பார்த்து பேசி, ஏன் என் வயிற்றை பார்த்து பேசுகிற அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு, அதாவது நம்ம எபிசோடில் பார்த்தது ஒரு சின்ன போர்ஷன் தான், அது எபிசோடில் வராமல் லைவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறமும் சுற்றி வினோத், கானா வினோத் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா ஜால்ரா தான் இந்த விஷயத்தில். அவர் எப்போவுமே எல்லாரும் ஒரு திசையிலேருந்து அவர் டோட்டலாக ஆப்போசிட்டில் இருப்பார்ல, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் திவாகருக்கு எதிராக தான் இருக்கிறாரு. கண்ணை பார்த்து பேச மாட்டா அப்படி, முகத்தை பார்த்து பேச மாட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அங்கே போயிட்டு இந்த கெமி சொல்கிறாங்க, சுற்றி சொல்கிறாங்க, என் வயிற்றை பார்த்து பேசுகிறாரு, என் வயிற்றை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமருதீன் வரை அவங்க சொல்கிறாங்க. சுற்றி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அம்மா. நம்ம எபிசோடில் பார்த்தது இவங்க இப்படி ஆரம்பிப்பாங்க, ஆதிரை இல்லைம்மா அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் காட்டினாங்க எபிசோடில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்வதி சொன்ன குற்றச்சாட்டுப்படி பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரில் ஒருத்தங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் எஜுகேட் பண்ணிட்டோம், நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ஏதாவது அந்த மாதிரி தப்பாக பண்ணால் நேரா அடி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. நேரா மூஞ்சிக்கு நேராக அடிக்கிறது கரெக்டு தான். எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு உண்மையிலே அப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியராக பேசணும்ல. திவாகர் அவரை பற்றி சொல்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல அரோரா சுபிக்ஷா இருக்கிறாங்க, அப்போ சொல்லிட்டு இருக்கா அப்படி எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் ஃபேன்ஸு, இலங்கை பொண்ணு பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்துச்சு அப்படின்லாம் சொல்லும்போது, அண்ணா அது அவங்க கல்ச்சர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அண்ட் அரோரா சொல்லும்போது இல்லைம்மா அது என் மேலே நம்பிக்கை இருந்தால் தானே அப்படி பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல பேசும்போது விக்ரம் நினைக்கிறேன் அவர்கிட்டயா இல்லை மற்றவங்ககிட்டயான்னு தெரில, அங்கே பேசும்போது ஃபீமேல் டாக்டர் தான் வேணும் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஃபிசியோதெரப்பி, அதை பார்க்குறதுக்கு ஃபீமேல் தான் வேணும் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவரை பார்த்ததும் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எந்த டிஸ்டர்ப் பண்ணல, அவர் ஓரமாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தார், நான் தான் ட்ரீட் பண்ணேன். அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீமேல் தானே கேட்டீங்க, அப்புறம் ஏன் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் முகத்தை பார்த்தா தெரியாதா, நீங்கள் அப்படிப்பட்டவர் கிடையாது சார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இவரே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். உண்மையிலே திவாகர் தப்பு பண்ணி அப்படி ஒரு அலிகேஷனை அவங்க வச்சாங்கன்னா அதுக்கு ரெட் கார்டு கொடுத்து தூக்கி போடுறது கரெக்டு தான். ஆனால் அந்த அலிகேஷன் பொய்யா இருக்கும் பட்சத்தில், ஏற்கனவே ஒன்று பொய்யா தான் நடந்துச்சு, அதுக்கப்புறமா அதெல்லாம் ரிவீல் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் சீசன் 7ல். இங்கேயும் ஒன்று பொய்யா இருக்குது, என்னென்னா இந்த கெமி பண்ணுறது, அதுக்கு கிளியராக பார்க்க முடியுது. இவங்களா எழுந்திரிச்சு போயிட்டு உட்காந்துட்டு இருக்க முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவர் முகத்தை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேங்கிறாரு. நார்மலாக எந்த பொசிஷனில் உட்காந்துருக்காரோ அப்படியே இருக்கிறாரு, அவர் அவாய்ட் பண்ணுறாரு.
அவர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என் வயித்தை பார்த்து பேசுகிறேன், என் வயித்தை பார்த்து பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த பக்கம் கெமி சொன்னது, அந்த பக்கம் விஜே பார்வதி வந்து இந்த மாதிரி அண்ணனை பற்றி அஃபென்சிவாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னது, இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. திரும்பவும் திவாகரை அந்த பாயிண்டில் தான் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திவாகர் வந்து அந்த மாதிரி பண்ணவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களும் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சீசன் 7ல் பார்த்துட்டோம். பட் பதிவுகள் பொய் சொல்லாதில்ல, ரெக்கார்ட்ஸ் பொய் சொல்லாதில்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கெமி சொன்னது பொய், வயிற்றை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னது. அந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது சிக்கினது அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சது பார்த்திங்கன்னா ரம்யாவா. இன்னொன்று சொல்லணுன்னா ரம்யாவுக்கும் நிறைய குறும்படங்கள்லாம் வேறு போட்டிருக்கிறாங்க, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது திரும்பவும். இந்த ரம்யா ஜோ வந்து ஏற்கனவே நிறைய இடங்களில் சண்டை போடுற மாதிரியான வீடியோக்கெல்லாம் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ரம்யா ஜோ ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும். அதில் அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது நடுவரெல்லாம் காட்டி பீப் 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 அப்படின்னு போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக திட்டுறாங்க யாரையோ பார்த்து. ஸோ அவங்கெல்லாம் பயந்த ஒரு ஆள் மாதிரி தெரியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா திவாகர் வெர்சஸ் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்தது. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்ல, அதுக்கு அவங்க கோவப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்நார்மல்னு வேற சொல்லியிருக்கிறாரு, அதுக்கும் கோவப்பட்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் கோவப்படுறதுக்கு முன்னாடி போயிட்டு இதுக்கு விளக்கம் என்ன கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து ஓ அப்படியா கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தாங்க அவங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கூலிப்பட ரஜினி சார் டைலாக் இருக்குல்ல, என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டைலாக்லாம் போட்டு எடிட்ஸ்லாம் போட்டுருக்குறாங்க. ரம்யா ஜோ வந்து பயங்கரமாக வெளியே ஃபைட் பண்ணுறதெல்லாம் அந்த காட்சிகள்லாம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம், இங்கே ஃபைட் பண்ணதையும் பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ரம்யா ஜோவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ ரம்யா இல்லைன்னா வேறு யார்? அரோராவாக இருக்கணும், இல்லைன்னா வியன்னா, சுபிக்ஷா, அந்த 3 பேரில் ஒருத்தராக தான் இருக்கணும். சுபிக்ஷாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க தான். இவங்களும் மெச்சூர்டாக தான் பேசுகிறாங்க. அரோராவும் நிறைய இடங்களில் பேசுகிறதில்ல, கொஞ்சமாக தான் பேசுகிறாங்க, ஆனால் மெச்சூர்டாக தான் பேசுகிறாங்க இதுவரை பேசுனதை பார்க்கும்போது. இப்போ வியன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சலி பாப்பா ஜெனிலியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் யார் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. கெமி விஷயத்தில் திவாகர் மேலே தப்பு இல்லை. திவாகர் எந்த தப்பும் பண்ணாத போது திவாகர் அங்கே நிறைய பேருக்கு பிடிக்கல, அது நல்லா தெரியுதுன்னு வச்சுங்களேன். அந்த அவருக்கு எதிராக ஓட்டு போட்ட அந்த 7 பேர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை நடக்கும்போது திவாகருக்கும் வேறு யாருக்குமோ பிரச்சனை வருது அப்படின்னா திவாகருக்கு அகெயின்ஸ்டாக வந்து நின்றுக்கிறாங்க. அங்கே நிஜமாகவே திவாகர் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்லாம் இவங்க பார்க்குறது இல்லை. அந்த முன்பகை காரணமாக பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அப்படி தான் இந்த எஃப்ஜே, கம்ருதன், பிரவீன் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாண்ட் எடுத்ததை பார்த்தோம். நிஜமாகவே பெண்கள்கிட்ட அப்படி நடந்தால் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது வேறு. ஆனால் அவர் மேலே இருக்கிற கோவத்தை நாங்கள் இந்த மாதிரி காட்டுறோம், திருப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கேங் சேர்ந்து இந்த மாதிரி ஃபேக்காக அலிகேஷனை வச்சாங்கன்னா நிச்சயமாக இது வேற லெவல் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷனை வச்சு அனுப்பிட முடியாதுல்ல. அவரை கலாயுங்க, ட்ரோல் பண்ணுங்க, ஏன் சண்டை கூட போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஆனாலும் சமாளிக்க முடியல, எடுறா அந்த ஆயுதத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இதை ஒரு ஆயுதமாக எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். எடுக்கிறவங்கெல்லாம் சிக்கினாங்க, செத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.